தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியமா? ஆம், அவசியம் அப்படின்னு 78% சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 22% சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 22% இன்னைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோர் ஓட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டா, திமுக தனியா நின்றா அவங்க வாங்கக்கூடிய ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 22% அப்படியே இல்லை, எங்களுக்கு திமுக தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெருவாரியான மக்கள் 78% வேண்டாம், இந்த ஆட்சி வேண்டாம், எனக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் நல்ல ஒரு சாய்ஸுங்கிறது, அவங்க ஆக்சுவலாக தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் கிடைத்த வாக்கு சதவிகிதம், இப்போ இந்த குரூப் நீங்கள் யாருக்கு போட்டீங்க வாக்கு அப்படிங்கிறது அவங்க சொன்னது நிஜமாவே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது. நான் அதுதான் முதல்ல செக் பண்ணி பார்த்தேன், தேர்தல் டேட்டாவை எடுத்து இது மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு. உண்மையில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா நான் பொதுவாக மக்கள்கிட்ட பார்த்தது என்னென்னா, தொடர்ந்த இன்டாக்ட்ரினேஷனால் மத்திய அரசின் மீது ஒரு நெகட்டிவ் பார்வையை தான் பெரும்பாலான மக்கள் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் நிதி தர்றது கிடையாது, எங்களுடைய கொள்கைகளெல்லாம் கை வைக்கிறீங்க, எங்களோடது இருமொழி கொள்கை, நீங்கள் சொல்கிறது மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு இல்லைனாலும் ஏதோ ஒரு மொழியை படிக்க சொல்கிறீங்க, அதை நாங்கள் மாட்டோம்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்கள் பணம் தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்பகேண்டாவாக திமுகவால் கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அது ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த டேட்டா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஆனதாக தான் இருக்குது.